ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து இன்றைக்கி கோல்டு வாங்கியிருக்கேன். என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னோட வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னோட கோல்ட் ரேட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி கோல்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 14th ஏப்ரல். என்னோட கோல்ட் ரேட் வந்து 8755 ரூபா. நேற்றை விட இன்றைக்கி வந்து 15 ரூபா குறைஞ்சிருக்கு. சில்வர் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 108 ரூபா. நேற்றை விட இன்றைக்கி 2 ரூபா குறைஞ்சிருக்கு கிராமுக்கு. நான் வந்துட்டு ஜிஆர்டியில் தான் கோல்டு வாங்கியிருக்கேன். அங்கே வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு. பொன் புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் போயிட்டுருக்கு. அதில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற கோல்டு ஜுவல்லரிக்கு வந்து 20% வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க வேஸ்டேஜில். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு 75 ரூபா வந்து கம்மியாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஓல்டு எக்ஸ்சேஞ்ச், பழைய தங்கத்தை நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்னா ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு வந்துட்டு 75 ரூபா இன்னைக்கு கோல்டு ரேட்டை விட அதிகமாக எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி டைமண்டுக்கு வந்து 10% வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. சில்வருக்கு வந்து வேஸ்டேஜில் 25% வரைக்கும் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபர் வந்து இன்னையோட முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கோல்டு காயினுக்கு வந்து இந்த ஆஃபர் வந்து அப்ளிகபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பையனுக்கு வந்து பிரேஸ்லெட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் போனேன். பட் இந்த ஆஃபர் எதுவுமே வந்துட்டு காயினுக்கு வந்து அப்ளிகபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நான் வந்து பையனுக்கு பிரேஸ்லெட் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இது வந்து பிரேஸ்லெட் தனியாகவும் இதில் இருக்கிற வளையம் தனியாகவும் தனித்தனியாக தான் கொடுத்தாங்க. இதை வந்து தனித்தனியாக எடுத்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா செட்டாக வளையம் மாதிரி இல்லை. ஏன்னா கொஞ்சம் பெருசாயிட்டாங்கன்னா நம்ம போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லென்த்தாக நான் வந்து வளையம் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த வளையம் மட்டும் தனியாக சார்ஜ் பண்ணாங்க. இந்த பிரேஸ்லெட் தனியாக சார்ஜ் பண்ணாங்க. ஸோ ரெண்டுக்கும் சேர்த்து மொத்தமாக எவ்வளோ வந்தது அப்படிங்கிறத கால்குலேஷன் வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த வளையம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு கிராம் கிட்ட வந்தது. இந்த வளையம் மட்டும் தனியாக இது மட்டும் 1 கிராம் கிட்ட வந்தது. பிரேஸ்லெட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு 4.5 கிராம் கிட்ட இருந்தது. கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு பார்வையாக இருந்தது. நான் பிடிச்சிருந்தது. பையனுக்குமே இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இந்த டிசைன் நான் வாங்கிட்டேன். இப்போ இதோட கால்குலேஷன் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 1 கிராம் வந்துட்டு 8775 ரூபா. இது வந்து இன்னையோட மார்க்கெட் ரேட்டு. இன்னைக்கு வந்துட்டு 1 கிராம் 8775 ரூபா. ஜிஎஸ்டியில் வந்துட்டு ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால 1 கிராமுக்கு வந்து 75 ருபீஸ் ஆஃபர் அப்படிங்கிறதுனால 1 கிராம் வந்துட்டு 8680 ரூபா அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. மொத்தமாக பிரேஸ்லெட் வளையம் எல்லாமே சேர்ந்து எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.5, அதாவது 5 கிராம் 500 மில்லிகிராம் வந்துட்டு இருந்தது. இந்த பிரேஸ்லெட் வித்து இந்த வளையம் ரெண்டும் சேர்த்து 5 கிராம் 500 மில்லிகிராம் இருந்தது. அதோட கோல்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 8680 ரூபா இன்ட்டு 5.5 கிராம் அப்படின்னா 47,740 ரூபா வருது. இதுக்கு வேஸ்டேஜ் வந்து நான் 14% இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இதோட வேஸ்டேஜ் வந்து 18% கிட்ட இருந்தது பிரேஸ்லெட்டுக்கு. அவங்க வந்து 20% ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ வளையம் பிரேஸ்லெட் எல்லாமே சேர்த்து மொத்தமாக ஒரு 14% கிட்ட வந்தது. ஸோ நான் 14% அப்படின்னு நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 14% அப்படிங்கிறது வந்துட்டு 6,683 ரூபா வந்தது. ஸோ டோட்டலாக 54,423 ரூபா வந்தது. இதுக்கு ஜிஎஸ்டி 3% அப்படிங்கும்போது 1,632 ரூபா வந்தது. ஸோ டோட்டலாக 56,055 ரூபா வந்தது. இதுதான் இந்த பிரேஸ்லெட்டோட இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு. இன்னைக்கு நான் ஆஃபரில் வாங்கினதுனால எனக்கு ஒரு 500 ரூபா கிட்ட கம்மியாக இருக்குது. இதுவே நான் கொஞ்சம் ஆஃபர் இல்லாத டைமில் போயிருந்தேன்னா ஒரு 500 நான் வந்து எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருந்திருக்கும். இந்த ஆஃபர் வந்து இன்னையோட முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஜிஆர்டியில். யாராவது கோல்டு வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. இது இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும்தான். நாளையிலேருந்து இந்த ஆஃபர் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரேஸ்லெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிசைன் நல்லா இருக்கா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.